அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றோர்களில் முன்னிலைப்படுத்துவது யாரை? தாயை. ஏனென்றால் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதிலும் சரி, அந்த பிள்ளையை வளர்ப்பதிலும் சரி, அந்த பிள்ளைக்கு தன்னுடைய மரணம் வரை உதவியாக அதிக நேரத்தை கொடுப்பதிலும் சரி ஒத்துழைப்பாக இருக்கக்கூடியவள் தாய்தான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகத்திலே பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்திருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை செய்கின்றான் என்று சொல்லும் பொழுதெல்லாம் தாய் பட்ட கஷ்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனியாக பிரித்து அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவும் நரகத்திலிருந்து அல்லாஹ் மனிதர்களை விடுதலை செய்கிறான். எந்த இரவெல்லாம்? கடைசி 10 இரவு மட்டுமல்ல, 23, 25, 27, 29 ஒற்றைப்படை இரவுகள் மட்டுமல்ல, ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து அல்லாஹ் மனிதர்களை விடுதலை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால் அழைக்கப்படும் யா பாகியல் கைரி அக்பில் வ யா பாகியஷ் ஷர்ரி அக்ஸிர். நன்மையில் விரைபவரே முன்னேறு, தீமையை செய்பவரே குறைத்துக்கொள். இது அதற்குரிய மாதம் அல்ல. ஒரு தாயை நேசிக்க தெரியாதவன், தாயினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவன், தாயோடு அன்பாக பேசாதவன், தாயை சரியாக கவனிக்காதவன் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொல்கிற ஒரு உன்னதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பிள்ளையினுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற மிக அடிப்படையான பொறுப்பை அல்லாஹ் பெண்களாகிய உங்களுடைய கையில் தந்திருக்கிறார். ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் வைக்கிற நேசம், ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற திருப்தி, ஒரு பிள்ளை சிரமமான உலகம் தான் இது. அல்லாஹ் இன்பத்தை கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான், அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான். இந்த வாழ்க்கையில ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு இருக்குதுங்கிறதுக்குரிய அடையாளமே அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான்னா அவனை பாவங்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் ஒரு மனிதனை பாவம் செய்ய விடாம தடுக்கிறான்னாலே அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டு விலகுறான்னு அர்த்தம்.